அபிஷேகத்தோடு அதிகாரத்தோடு ஒரு தலைமுறை எழும்பட்டும். நீங்க சொல்லுங்க. அபிஷேகத்தோடு அதிகாரம். உள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே. இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே. இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே. அதனால அவருக்கு குறையில நம்பினாரு வார்த்தைய அதனால அவருக்கு குறையில. காலையில காக்கா பிரேக்ஃபாஸ்ட் சோக்கா, மாலையிலும் காக்கா கொண்டு வந்துச்சு நேக்கா. காலையிலும் காக்கா பிரேக்ஃபாஸ்ட் சோக்கா, மாலையிலும் காக்கா கொண்டு வந்துச்சு நேக்கா.
குத்தா? இல்ல ப்ரோ, பாவத்துல செத்தவங்கள இயேசு உயிரோட எழுப்பினாரு. அவங்க போடுற செம்ம குத்து. என் பேரும் தெரிய மாட்டேங்கி, என் முகமும் தெரிய மாட்டேங்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாருல்ல, நீங்க போய் பாருங்க. இயேசு உன்னை நேசிக்கிறாரா? எடுத்து பாரு, போய் பாரு. இயேசு உன்னை நேசிக்கிறாரா? அது யார் இருக்கா? இல்ல நீ தான் இருக்கிற. அப்ப இயேசு உன்னை நேசிக்கிறாரா இல்லையா? கிளாப் பண்ணலாமா? பாருங்க எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. உண்மையிலே நம்ம வாழ்க்கையில அப்படிதான் நிறைய பேர் இயேசு நம்மளை பார்க்கல கவனிக்கலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மை சொல்லட்டுமா, இயேசு எப்பவுமே உங்களை என்ன செய்யறாரு தெரியுமா? பார்த்தீங்கன்னா தெரியும் இயேசு நேசிக்கிறாரா இல்லையா. அவருடைய இருதய கதவை திறந்து பார்த்தா தெரியும் நம்மள என்ன வச்சிருக்கிறாரு. நம்ம இருதயத்துல ஒரு